குழம்பு நல்லா கொதிக்க கொதிக்க மணக்க மணக்க ரெடி ஆயிடுச்சுங்க. போட்ட கத்திரிக்காய்லாம் நல்லா சுண்டிருச்சு, நல்லாவும் வெந்துருச்சு. ஃபிஷ் ஃப்ரை மசாலாலாம் காட்டலைங்க நான், ஏன்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோலேயே இருக்கு. ஹலோ எவ்ரிவான், இன்னைக்கு நம்ம ஒரு லன்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மீன் தலை குழம்பு, அதுக்கப்புறம் சாதம், அதுக்கப்புறம் நம்ம போட்ட பப்பட் பொரிக்க போகிறோம். அவ்வளோதாங்க, சிம்பிளாக. மீன் வந்துட்டு நம்ம நைட்டு பொரிச்சுக்கலாம் அப்படின்னு வெறும் இப்போ லஞ்சுக்கு தான். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு சங்கராவும் அதுக்கப்புறம் வாவல் மீனோட தலை எடுத்து வச்சுருக்கோம். ஏன்னா 2 தான் மீன் வாங்கணும் நம்ம. ஸோ இது ஒரு 3 தலை இருக்குது இதில். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துக்கலாம். மீன் சால்னாக்கு நான் சின்ன வெங்காயம் ஒரு 10 எடுத்துருக்கேன். ஸோ சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம் வாங்க. தக்காளி ஒரு 3, ஒரு பெரிய வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, சீரகம், சோம்பு, பச்சை மிளகாய். மிளகாத்தூள் கொஞ்சம் கம்மியாக போடுறதுனால பச்சை மிளகாய் எடுத்துருக்கோம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி. டீயில் தான் பண்ண போகிறோம். ஸோ வாங்க எப்படி பண்ணுறது பார்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே மிக்சர் ஜாரில் போட்டுட்டு எல்லாத்தையுமே அரைச்சிட்டு வந்துடலாம், நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக. நம்ம வெறும் எண்ணெய் ஊற்றி கடுகு அதுக்கப்புறம் வெந்தயம் போட்டுட்டு இந்த அரைச்ச மசாலாவை ஊற்றிடணும். அவ்வளோதாங்க மீன் குழம்பு. நல்லா இந்த இஞ்சி பூண்டு மசாலா அதெல்லாமே போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு தலையை போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு இறக்கிடணும். ரொம்ப சிம்பிள். சுட சுட சாப்பாடு வடிச்சாச்சு. இப்போ மீன் குழம்பு ஈஸியாக செஞ்சிடலாம் என்னோட ஸ்டைலில். மண்சட்டி வச்சாச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். மீன் குழம்புக்கு கொஞ்சம் நிறைய எண்ணெய் இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ நிறைய எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் சூடாகட்டும். சூடான உடனே கடுகு போட்டுக்கிறேன். ஒரு பிஞ்சு வெந்தயம் போட்டாச்சு. சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இந்த டைமில் நம்ம வந்துட்டு அரைச்சி வச்ச மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். மீனுக்கு வந்துட்டு மிளகாத்தூள், உப்புத்தூள், கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் இதை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு மிளகாத்தூள், தனியாத்தூள், அதுக்கப்புறமா உப்பு நம்ம வந்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்ட பிறகு நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் 1 டேபிள் ஸ்பூன், தனியாத்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். அப்புறம் உப்பு. புளி தண்ணி கரைச்சி கூட ஊற்றிக்கலாம், இல்லைன்னா வினிகர் போட்டுக்கலாம். நான் வினிகர் போட போகிறேன். உப்பு, இஞ்சி பூண்டு மசாலா 1 டேபிள் ஸ்பூன் போட்டுச்சு. நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா பச்சை வாசனை கூட வரைக்கும் நல்லா நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா மீன் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் வந்துட்டு மீன் குழம்புக்கு கொஞ்சம் நிறைய இருந்தால் நல்லாயிருக்கும். எண்ணெய் ஊற்றியாச்சு. நல்லா இது வந்துட்டு பச்சை வாசனை போட்டோம். அதுக்கு நம்ம மூடி வச்சுக்கலாம். நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா கொதிக்குது. கொதிக்கிற டைமில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். மிளகாத்தூள் கரெக்டாக இருக்கா, உப்புத்தூள் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு ஏதாவது வேணும்னா நம்ம போட்டுக்கலாம். மிளகாய் 1 டேபிள் ஸ்பூன் போடுறேன். 1.5 டேபிள் ஸ்பூன். அவ்வளோவா உரப்பு தெரியல, அதனால் மிளகாத்தூள் போட்டாச்சு. நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டைமில் வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு பிஞ்ச் ஆஃப் சுகர் போட போகிறேன். ஒரு பிஞ்ச் கிடையாது, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சுகர் போட்டேன். அதுக்கப்புறம் வினிகர் ஊற்ற போகிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு.
ஒரு கரண்டினே வச்சுக்கோங்களேன். ஒரு கரண்டி வினிகர் ஊற்றிட்டேன். ஸோ இதை நம்ம பார்க்கலாம். நம்மளுக்கு புளிப்பு வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா ஆகும். இன்னொரு வாட்டி மூடி போட்டுக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா கொதிச்சு நல்லா வெளியில் மசாலாலாம் வந்துருக்கு. எண்ணெய் பிரிஞ்சு இந்த டைமில் வந்துட்டு நம்ம தலையை ஆட் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு கொதி இல்லை இந்த தலையில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இதுக்கப்புறமா தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம். அப்போ தான் மீனுக்கு நல்லா மசாலா இறங்கும். இந்த நம்ம போட்டிருக்கிற உப்பு காரம் புளிப்பு எல்லாமே. ஸோ அதனால் நான் இப்போது கொஞ்சம் கொதி வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றிட்டு ஒரு 10 minutes வேக வச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா தலையெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு பெருசாக இருக்குது. அதனால் 2 கப்பு தண்ணி, இந்த கப்பில் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். அப்படி பார்த்திங்கன்னா ஸோ மீன் குழம்பு இப்படி தான் இருக்கும். நல்லா இது வந்துட்டு வேகணும். தலை வெந்த பிறகு இந்த தண்ணி வற்றிட்ட பிறகு சூப்பராக ஆகிடும். அது வரைக்கும் நம்ம இதை கொஞ்சம் நேரம் அப்படியே விடுவோம். தேவைன்னா கார்னிஷ்க்கு கொஞ்சம் கொத்தமல்லி தழையை தூவி விட்டுக்கலாம். கொதி வர வரைக்கும் நம்ம மூடி போட்டே வைப்போம். நிறைய மூடி போட்டு தான் நான் செய்வேன். ஏன்னா சீக்கிரமாக ஆகிடும், கேஸ் வேஸ்ட் ஆகாதுன்றதுனால மூடியே போட்டு வச்சுப்போம். கொதிக்க தொடங்கிருச்சுங்க. இப்போதான் ஞாபகம் வந்துச்சு எனக்கு. சரி நம்ம வீட்டில் தான் கத்திரிக்காய் இருக்கே, மீன் குழம்புல கத்திரிக்காய் போட்டால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கத்திரிக்காவை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது கொதிக்கும் போதே இந்த கத்திரிக்காவையும் போட்டுடலாம். கத்திரிக்காய் இது வந்துட்டு ஈஸியாக வந்துடும். அதனால் கத்திரிக்காய் போட்டாச்சு. கூடவே ஒரு 2 கீரைன பச்சை மிளகாய். மீன் குழம்புல பச்சை மிளகாய் இல்லைன்னா எப்படி முழுசா. ஸோ அதனால் இதையும் போட்டாச்சு. நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடுவோம். நல்லா வெந்துட்ட பிறகு இறக்கிடலாம். ஸோ சுவையான மீன் குழம்பு கத்திரிக்காய் சால்னா ரெடி. குழம்பு ரெடி ஆகிடும். இன்னும் ஒரு 5 minutesல 5 minutes ஆகிடுச்சு இது. ஸோ இது ஒரு 5 minutes வெந்துட்டோம். அப்படியே மூடி போட்டுறேன். திறந்து பார்க்கலாம். சுட சுட மீன் குழம்பு நல்லா கொதிக்க கொதிக்க மணக்க மணக்க ரெடி ஆயிடுச்சுங்க. போட்ட கத்திரிக்காய்லாம் நல்லா சுண்டிருச்சு, நல்லாவும் வெந்துருச்சு. பாருங்க. நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்துட்டு கொத்தமல்லியை தூவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான மீன் குழம்பு ரெடி. மீன் குழம்பு, அப்பளம், அதுக்கப்புறம் சாதம், சுட சுட சாதம். ஃபிஷ் ஃப்ரை மசாலாலாம் காட்டலைங்க நான். ஏன்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோலேயே இருக்குது. ஸோ அதனால் நம்ம பாம்ஃப்ரிட் மீன் வாங்கணும். அதுக்கப்புறமா இன்னொரு மீன் வாங்கணும். அது பேரை மறந்துட்டேன். ஸோ அதனால் வெறும் வீடியோ மட்டும் பண்ணுறேங்க. ஸோ செம்மையாக இருந்துச்சு இந்த மீன். ஸோ நல்லா சூப்பராக பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம டின்னரை சாப்பிட்டுட்டு டே கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.